முதலில் தலைப்புச் செய்திகள். கிளப் வசந்த கொலை, வெளிநாட்டில் இருவர் கைது. யாழில் விபரீத முடிவால் உயிரிழந்த அரசு ஊழியர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது நாமல். இலங்கையில் சட்டவிரோத கருக்கலைப்பு சம்பவங்கள் அதிகரிப்பு. கனடாவில் குழந்தைகளின் உணவில் மோசமான கிருமிகள். கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இலங்கை பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களுமான கஞ்சிபானை இம்ரான் மற்றும் லொக்குவேடி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தொடர்பில் கஞ்சிபானை இம்ரான் என அழைக்கப்படும் முகமது நஜீம் முகமது இம்ரான் போலீசாரால் பெலாரஸில் வைத்தும் லொக்குவேடி என்பவர் துபாயில் வைத்தும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கஞ்சிபானை இம்ரான் மற்றும் லொக்குவேடி ஆகியோரின் தலைமையில் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரோ கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பிரான்சில் தலைமறைவாகியிருந்த இலங்கை பாதாள உலக கொள்ளையன் கஞ்சிபானை இம்ரான் பெலாருஸிற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துக்காக கஞ்சிபானை இம்ரான் கோடி ரூபாய் அளவில் செலவழித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அரசு ஊழியரான இரு பிள்ளைகளின் தந்தை விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் ஆசீர்வாதம் தனஞ்சயன் ஜிம்ரு எனும் நபரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பல்கலைக்கழக ஊழியரும் சைவ சமய தொண்டரும் மிக சிறந்த சமூக சேவையாளர் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது உயிரிழப்பிற்கான காரணம் வெளியாகாத நிலையில் அவரது மரணம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாக்கி அவர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்சி என்ற ரீதியில் தாம் வலுவாக இருப்பதாகவும் இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி வகித்த போதும் சிலர் சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்ஷர்கள் காரணமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஜனாதிபதிக்கு உதவுவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்பொழுது ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேசி தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரவூப் ஹக்கீம் மற்றும் ரிசாட் பதியுதீன் போன்றோருக்கு பேசி உதவி பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் சிங்கள பௌத்த வாக்கு அடிப்படையினால் தமிழ் முஸ்லிம் தரப்புகள் ஜனாதிபதியுடன் இணையவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டதாக கூறியுள்ளார். தற்பொழுது அனைத்து தரப்பினருக்கும் பேசி அவர்களது ஆதரவினை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எண்ணிக்கை விளையாட்டில் ஈடுபட எம்மாலும் முடியும் எனவும் எனினும் அவ்வாறு செய்து அவர்களின் நிலைமைக்கு கீழே இறங்க நாம் விரும்பவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலின் போது மக்கள் யாருடன் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்களின் நிலைப்பாட்டை சில அரசியல்வாதிகள் உறுதிப்படுத்துகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான ஓர் பின்னணியில் அரசியல்வாதிகளை தாக்கி வீடுகளை எரிப்பது நியாயமானது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாளாந்தம் சுமார் 1000 சட்டவிரோத கருக்கலைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விசேட மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். அத்தோடு இனப்பெருக்க, ஆரோக்கியம் மற்றும் பாலியல் கல்வி தொடர்பான தெளிவின்மையே சட்டவிரோத கருக்கலைப்பு அதிகரிப்பிற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த விடயம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வினூடாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் ஆல்பர்டா மாகாணத்தில் கால்கரி நகரில் அமைந்துள்ள ஒரு குழந்தைகள் பகல் நேர காப்பகத்தில் துவங்கிய ஒரு மாபெரும் கிருமி தொற்று 448 பேரை பாதித்தது. கனடாவின் கால்கரி நகரில் ஈகோலை எனும் நோய்க்கிருமியின் தொற்றால்
நோய்க்கிருமியின் தொற்றால் 448 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 38 பிள்ளைகள் மற்றும் ஒரு பெரியவரின் நிலைமை மோசமானதால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.